இந்த வேளையிலும் தேவ ஆலோசனை கேட்க இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்காக தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக திருப்பூர் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் இளங்கோ அழைக்கிறேன். பிரதர் இளங்கோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அற்புதமான நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு நல்கி இருக்கிறார். இந்த நாளிலே தண்ணீரை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் ஒன்றிணைகின்ற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுதுமே அதிகாலை வேலையை தேவனுக்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதம், அது மிகுந்த சமாதானம், அது நமக்கு தேவையான நன்மையான காரியங்களை கொண்டு வரும் சமாதானத்தை தேவன் நமக்கு தந்தருள்வார். ஆக அதிகாலை வேலையிலே தேவனை தேடுவது மிகச்சிறந்த ஒன்றாய் இருக்கிறது. சரி பாருங்க, தண்ணீரை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால் மனித உடலுக்கு மிக 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 அத்தியாவசியமான ஒன்றுதான் தண்ணி. அதுல ஆதியாகம புஸ்தகத்துல நாம் பார்க்கிற வேளையில அங்க நாம் பார்த்தால் அங்க ஆபிரகாம் 3 மனிதர்களை பார்த்து, தேவ மனிதர்களை பார்த்து, நீங்க என்னுடைய இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தண்ணீர் தருகிறேன், உங்களுடைய கால்களை எல்லாம் சுத்தம் செய்யுங்கள். அன்பானவர்களே, அங்கேயே நமக்கு மருத்துவ காரியங்கள் உருவாகும். எப்பொழுதுமே டிராவல் செய்து விட்டு வீட்டிற்கு வந்தால் உடனடியாக நாம என்ன செய்யறோம், நம்முடைய சரீரங்களை கொஞ்சம் சுத்தப்படுத்தும். ஏன்னு கேட்டா கிருமிகள், தொற்று நோய்கள், தொற்றுகள். ஆக இதற்கு முதல் வழிகாட்டியாக நாம் ஆதியாகம புஸ்தகத்துல பார்க்கிற வேலையில தான் அங்க கால்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொடுத்த காரியத்தை நாம் என்ன செய்யறோம், நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த தேவ மனிதர்களுக்கு உணவு கொடுத்தார், அவர்களை பராமரித்தார், அவர்களுக்கு தேவையான உணவு காரியங்களை மிக சிறப்பாக செய்தார். அதனால் கிடைத்த பலன் என்னன்னு கேட்டா, சாராளுக்கு பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த மனிதர்கள் உணவை உட்கொண்ட பிறகு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குழந்தை பிறகு அவர்களால் நம்ப முடியல, வயது சென்றாயிற்று. எப்படி? அன்பானவர்களே, தேவ மனிதர்களுக்கு நாம் எந்த உதவிகளை செய்கிறோமோ அது நமக்கு நன்மையாக மாறும் என்பதை நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் நாம் இருந்து பார்ப்போம் என்று சொன்னா அங்க ஆகாரை குறித்து நாம் பார்ப்போம். அங்க ஆபிரகாமுடைய வாழ்வில பல நன்மைகள் உண்டாயிருந்தது. ஆபிரகாம் முதல்ல பார்த்தோம், குழந்தை இல்லாத தருணத்துல பார்த்தோம், ஆசீர்வாதத்தை பெற்று. இப்பொழுது பார்க்கிற இந்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல பார்த்தா குழந்தை பிறந்து, குழந்தை வளர்ந்து, ஆகாருக்கும் குழந்தை இருக்கிறது. குழந்தைகளுடைய ஒரு சிறு சச்சரவு, ஒரு சின்ன ஒரு சண்டைகள், குழந்தையினுடைய எப்பொழுதுமே குழந்தைகள் என்று சொன்னால் அவர்கள் சண்டையிடுவார்கள், ஏதாவது நடக்கும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, சாராள் இந்த அடிமை பெண்ணை என்ன செஞ்சிரு, வீட்டை விட்டு கிளப்பிட்டு, குழந்தைகளுக்குள்ளாக பிரச்சனை வருகிறது என்று சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்யறான், தயங்குகிறான். ஆனாலும் தேவன் கட்டளை எடுக்கிறார், மனைவி என்ன சொல்றாளோ அதையும் படி நீ செய். இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவனே சொல்லி கொடுக்கிறார். குடும்பத்துல கணவன் மனைவி இருப்பார்கள் என்று சொன்னா மனைவி சொல்வதை கொஞ்சம் கேட்க கணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டா தேவன் சொல்றார், சாராள் சொல்வதை நீ செய். அப்ப பாருங்க, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு தேவை. சரி, இந்த ஆபிரகாம் ஆகரை உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து அனுப்பி கொடுக்கிறார். பாலைவனமாக போகிறார். ரொம்ப சோகத்தோடு கண்ணீரோடு போகிறார். போகிற வழியில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, உணவும் காலி ஆயிடுச்சு, தண்ணியும் குடித்து தீர்ந்தாயிடுச்சு. குழந்தை மகன் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிற காட்சி அவள் பார்த்து என்ன செய்கிறாள் என்று சொன்னால், ஒரு நிழலிலே விட்டு விட்டு இவள் ஓரமாக கண்ணீர் விட்டு கதறுகிறாள். கண்ணீரோடு போராடுகிறார். தேவனோடு பேசுகிற ஒரு காட்சி. என் வாழ்வில் இப்படி ஒரு சோகமா, என் வாழ்வில் இப்படி ஒரு நிலைகளா என்று சொல்லி அவள் கதறுகின்ற வேளையில தேவன் பரத்திலிருந்து பார்த்து, ஆகாரே அழுகாதே, பொழுது உனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லுகிறார். பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், தேவன் அவளுடைய கண்களை திறக்கின்ற பொழுது அங்க ஒரு இடத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை மோண்டு பருகுகிறார்கள். அவருடைய தாகம் என்ன செய்கிறது? தணிக்கப்படுகிறது. மனித வாழ்வில தண்ணீர் மிக அவசியம். தண்ணீர் தான் உடல் இயக்கத்திற்கு மிகச்சிறந்தது. தண்ணீர் தான் உடலையே சுத்தப்படுத்தி உடலை இயக்கி கொண்டு இருக்கிறது. உணவு கூட இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? எந்த மனிதர்களும் இருந்து விட முடியாது. தொடர்ந்து பாருங்க, என்னாகம புஸ்தகத்துக்கு நாம வர்றோம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 2-11 முடிய நாம் பார்த்தா, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? வழி நடத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயும் ஆரோன் வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். வருகிற வேளையிலே அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உணவு இல்லை, அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அங்க ஒரு வாக்குவாதம். எங்களுடைய ஊரிலே நாங்கள் என்ன செய்தோம்? எல்லாம் நன்றாக புசித்து நன்றாக இருந்தோம். அங்க அத்தி பழம் செடி இருந்தது, அங்க திராட்சை செடி இருந்தது, அங்க மாதுளம் செடி இருந்தது, அங்க தண்ணீரும் இருந்தது. இந்த வனாந்தரத்திலே மாண்டு போவதற்கு எங்களை அழைத்து வந்தீரா என்று சொல்லி மோசேயோடும் ஆரோனோடும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாக்குவாதம் செய்கிறார்கள். நினைத்து பாருங்க. உணவு இல்லை என்று சொன்னால் அந்த எந்த இடமாக இருந்தாலும் அங்க கொஞ்சம் வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாக மோசே என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போய் முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். உடனே அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். பாருங்க, என்றைக்குமே தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் எங்கே போறது இல்ல, வெளியில எங்கேயும் போறது, மாறாக தேவனை நாடுகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். தேவன் பதில் கொடுக்கிறார். செபிக்கின்ற பொழுது தேவன் சொல்றார், நான் உனக்கு ஒரு கோல் தரேன், அந்த கோலை எடுத்துக்கொண்டு கண்மலையின் இடத்திற்கு நீ போ என்று சொல்லுகிறார். உடனடியாக அவர் என்ன செய்யறார்? அத்தனை ஜனங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கணும், அத்தனை பேருக்கு தாகத்தை தணிக்க வேண்டும். அப்பொழுது பாருங்க, அது தேவனுடைய ஒரு செயல், அதிசய அற்புதம் தான் நடக்கிறது. அப்ப உடனடியாக கண்மலைக்கு போனார். அந்த கோலை எடுத்து 2 தரம் அவர் அந்த கண்மலையின் மேல் தொட்ட உடனடியாக தண்ணீர் வருது. அதிசயம். எல்லாமே தேவனுடைய சமூகத்துல ஒரு அதிசயமான ஒரு காரியம். தாகத்தோடு வறண்டு போன அந்த ஜனங்களுக்கு அவர்கள் மோசேயிடம் கேட்கின்ற பொழுது உடனடியாக தேவனோடு உடனடி தொடர்பு வைத்து உடனடியாகவே அவர்களுக்கு தண்ணீர் பெற்று தந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக தேவ சமூகத்தில் நாம் எவைகளையெல்லாம் கேட்கிறோமோ அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. பாருங்க, அங்க ஒரு மருத்துவ குறிப்பு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அத்தி பழ செடி, திராட்சை செடி, மாதுளை செடி. இன்றைக்கு உடல் நன்றாக இயங்க வேண்டும் என்று சொன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா, நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இயற்கை பானங்களை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். இயற்கை பானங்களை எடுத்துக்கொண்டால் அது என்ன செய்கிறது? அந்த குடலை சுத்தம் செய்வதோடு மட்டுமல்ல, தேவையான எனர்ஜி, தேவையான சக்தி, தேவையான ஆற்றல், தேவையான சகல பலத்தையும் கொடுக்க அது உதவுகிறது. இது எங்க பார்க்கிறோம்? இங்க வேதாகமத்துலதான் பார்க்கிறோம். வேதாகமம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது.
வேதாகமம் தான் என்ன செய்கிறது என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கிறது. ஆக வேதாகமம் சொல்லுகிற எல்லா ஆகாரமும், எல்லா பானங்களும், எல்லா உணவுகளும் உங்களுக்கும் எனக்கும் அது ஊக்கத்தையும், ஆக்கத்தையும், உற்சாகத்தையும், பலத்தையும், சக்தி மிகுந்த உடல் திடகாத்திரத்தையும் கொடுக்க அது உதவுகிறது. ஆக அன்பானவர்களே, நாம் இனி வருகிற காலங்களிலே அத்திப்பழத்தினுடைய நல்ல ஊட்டச்சத்து, அந்த திராட்சை பழத்தினுடைய ஊட்டச்சத்து நிறைய இருக்கு. ஆனா அந்த மாதுளம் பழம் இருக்க ரத்தத்தை உற்பத்தி செய்யவும், தெம்பு தரவும் அது ஏதுவா இருக்கிறது. அதற்கு பிறகு தண்ணீர் வருகிறது. இவை எல்லாவற்றுக்கும் தண்ணீர் மிகச்சிறந்த ஒரு பானமாக இருப்பதை நாம் என்ன செய்யறோம்? அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து பாருங்க, இங்க 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்தை நாம பார்க்கணும்னு சொன்னா 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கணும்னு சொன்னா இங்க எலியாவை குறித்து நாம் பார்க்கணும். எலியா என்பவன் என்ன செய்தான் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தான். அங்க எலியா மிக சந்தோஷமாக காலையில அப்பம் இறைச்சி கிடைத்தது, மாலையில் அவனுக்கு அப்பம் இறைச்சி கிடைத்தது, குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தது. ஆனால் மழை இல்லாதபடியால், ஏரிகள் எல்லாம் குட்டைகள் எல்லாம் வற்றி போனபடியால், தண்ணீர் இல்லாதபடியால் தேவன் அங்க எலியாவை என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீ எழுந்து போ, உன்னை பராமரிக்க நான் ஒரு பெண்ணை ஆயத்தம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இங்க சொல்லுகிற காரியங்களை நாம் என்ன செய்யறோம்? நாம் பார்க்கிறோம். அவன் எழுந்து நடந்து போகின்ற பொழுது சாரிபாத்து ஊருக்கு வருகின்ற பொழுது அங்க அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வர வேண்டும். தாகத்து மழை இல்லாத ஒரு காலம், தண்ணீரே இல்லை, தாகத்தோடு வர்றாரு. ஆனா அங்க சாரிபாத் என்ன செய்கிறாள்? உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். உணவு இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நிலையில பாருங்க, சோர்ந்து போன நிலையில, தடுமாறி கொண்டு இருக்கிற நிலையில தேவ மனுஷன் எலியா வந்த உடனேயும் குடிப்பதற்கு ஒரு பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி விட்டுட்டார். மீண்டும் சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆடையை தயார் செய்து கொண்டு வா, கையோடு சிறிய ஆடை, ஒன்னும் பெருசெல்லாம் கேட்கல, சிறிதான ஒரு ஆடை எனக்கு கொண்டு வா. எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் பெரிதாக எதுவுமே கேட்கிறோம். ஊழியத்திற்கு, ஊழிய திட்ட பயணங்களும் காரியங்களுக்கு பெரிய பெரிய நீங்க ஊதியத்தை வாங்குகின்றீர்களா, அத்தனையும் கொண்டு வந்து கொடுங்கள் என்றெல்லாம் கேட்கிறோம். ஏதோ நமது ஊழிய நாம் வாங்குகின்ற வருவாய்க்கு தகுந்ததை போல் தேவ சமூகத்துல காணிக்கை படைக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். அது என்ன சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல? வரவுக்கு தக்கதா ஏதாகிலும் கொண்டு வந்து கொடுங்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான் என்கின்ற ஒரு வசனம். ஆனால் இங்க எலியா பாருங்க, ஒரு சிறிய அடை, எனக்கு முதலில் செய்கின்ற அடையிலே சிறியதாக ஒன்றை கொடு. அன்பானவர்களே, எப்பொழுதுமே தேவ மனிதர்கள் பெரியதாக எதுவுமே விரும்புவதே இல்லை, சிறிதுதான், கொஞ்சம்தான். அது தமிழகத்துல தமிழ் பேசுகின்ற நமக்கு ஒரு பழமொழியே இருக்கு, சிறுதுளி பெருவெள்ளம். இப்ப பாருங்க, சபையில நாம திரளாக இருந்தாலும் கூட அனைவரும் தேவ சமூகத்துக்கு கொடுக்கின்ற பொழுது காணிக்கை எந்த அளவுக்கு பெருகிறதோ அந்த அளவுக்கு சபை பெருகுகிறது. அதன் மூலியமாக அநேக மக்களுக்கு நன்மை சென்றடைகிறது, தேவ வார்த்தை விருத்தி அடைகிற ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யறோம்? நாம் பார்க்கிறோம். அந்த அம்மா கொடுத்தாங்க, கொடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அங்க அந்த அம்மாவுடைய வாழ்வு பாருங்க, அவ்வளவு நாட்களாக சோர்ந்து போயிருந்த அந்த அம்மா, தவித்து கொண்டிருந்த சாரிபாத் விதவி தேவ மனிதனுக்கு ஒரு சிறிய அடையை கொடுத்ததுனால அந்த மாவும் எண்ணெயும், இந்த மா சட்டியும் கலசமும் எண்ணெய் கலசமும் என்ன ஆகல, குறைந்தே போகல, குறைந்தே போகல. அது நீண்ட காலம் வந்தது. அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கொடுத்ததுனால வாழ்க்கையே ஒரு
ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வு. தேவ சமூகத்துல தேவ மனிதர்களோடு நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். சபைக்கு வருகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். சபைக்கு வந்த உடனே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னு கேட்டா வாரத்தில் 2 முறையோ 1 முறையோ தேவ சமூகத்தில் வருகிறோம், கலந்துக்கிறோம், நமது சகோதரர்களை பார்க்கிறோம், நமது சகோதரிகளை பார்க்கிறோம், நமது பிள்ளைகளை பார்க்கிறோம், முதிர்ந்த வயதானவர்களை பார்க்கிறோம். எவ்வளவு இன்பம், எவ்வளவு மகிழ்ச்சி. கருத்து பரிமாற்றங்கள். சபை முடிந்த பிறகு கருத்து பரிமாற்றங்கள், அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். எப்படி இருக்கிறோம்? முதல்ல பேசுவதே சரீரம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கிறீங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு இவ்வளவு. சுகர் தான் இப்போ ட்ரெண்டா போயிட்டு. சுகர்னாவே எல்லாத்திற்கும் ஒரு மகிழ்ச்சி. என்னை விட மற்றவர்களுக்கு அதிகமா இருந்தா நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. ஆக சரீரத்தை பரிமாறிக்கொள்வது, பலத்தை நாம் பரிமாறிக்கொள்வது, சரீர சுகத்தையும் பலத்தையும் பரிமாறிக்கொள்வது, முதிர்ந்தவர்கள் ஒரு ஆலோசனை கொடுப்பார், ஒரு நல்ல நல்ல ஆலோசனை. அது தேவ சமூகத்தில் வருகின்ற பொழுது அது நமக்கு கிடைக்கிற ஒன்றாக இருப்பதை நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல 1ஆம் சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது மிக நேர்த்தியா சொல்றாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். பாத்தீங்களா? இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத ஆசீர்வாதமான வாழ்வு. இரவும் பகலும் எத்தனையோ டிவி நிகழ்ச்சி, சீரியல்ஸ் வருகிறது. ஆனால் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல், இந்த வேதத்திற்கு முடிந்த அளவுக்கு இந்த வேதத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவத்தை நாம் தருவோம் என்று சொன்னால் நமது வாழ்வு எப்படி இருக்கிறதா? அங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் பார்த்தீர்களா? இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு நீர்க்கால்களிலே நடப்பட்ட மரத்தை போல. தண்ணீர் இருக்கிற பகுதியில அல்லது மரம் இருக்கிற பகுதியிலே தண்ணீர் இருக்கும் என்று சொன்னால், மரம் தனது பருவநிலைக்கேற்ப தனது காய்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்பொழுது விவசாயிகளுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. வீடுகளிலே மரம் வைத்திருக்கிறோம், அந்த மரங்கள் காய்க்கின்ற பொழுது, அது பூக்கின்ற பொழுது, கனி கொடுக்கின்ற பொழுது அது எவ்வளவு இன்பம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நினைத்து பாருங்கள். அது ஒரு அதிசயமாக, ஒரு ஆச்சரியமாக இருப்பதை நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். அதே புதிய ஏற்பாட்டுல நாம் பார்ப்போம்னு சொன்னா ஐஸ்வர்யவானை குறித்து பார்ப்போம். ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? ஆடம்பரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு மனுஷன். அவன் என்ன செய்கிறான்? சந்தோஷமா இருக்கிற காலத்துல எதிர்காலங்களை மறந்து விட்டான். அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை. அந்த மனுஷன் என்ன செய்யறான்? சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் அவனுடைய உணவு அருந்துகிற நாற்காலி மேஜையின் மேல் இருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கையை எடுத்து உட்கொண்ட மனுஷன் லாசரு. ஒரு காலகட்டத்துல லாசரு ஆபிரகாம் அடிக்கு வந்து விடுகிறான். ஐஸ்வர்யவான் அங்க எரிகிற அக்னி தலையிலே நரகத்திலே தள்ளப்படுகிறான். அங்க என்ன இல்ல? தண்ணீரே இல்லை. நான் வறண்டு போகிறது, தாகத்தில் தவிக்கிறான், தாகத்திலே தத்தளித்து கொண்டு இருக்கிறான். இப்ப பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், ஆபிரகாம் ஐயா, இந்த லாசனுடைய விரலை தண்ணீரிலே தொட்டு அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் என் தாகத்தை தணிக்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, தாகத்தின் அருமை ஐஸ்வர்யனுக்கு புரிந்திருக்கிறது. பாரு, ரொம்ப துவண்டு போய் சோர்ந்து போய் இருக்கிறார். தாகம், அந்த அளவுக்கு தாகம். ஒரு சொட்டு, கொஞ்சம். இன்றைக்கு நாம அவ்வளவுதான், எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா முதல்ல தண்ணி அருந்துகிறோம். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க? அதிகாலையிலே தண்ணீர் அருந்துகிறார்கள். அதிகாலையில 2 விதமாக தண்ணீர் அருந்துகிறார்கள். ஒன்று பச்சை தண்ணி அருந்துகிறார்கள், அல்லது சுடு தண்ணி அருந்துகிறார்கள்.
அது எதற்கு? குடலை சுத்தம் செய்வதற்கு, குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, குடலில் இருக்கிற சகல கழிவுகளும் வெளியேறுவதற்கு என்ன செய்யறோம்? இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு 1/4 லிட்டர், ஒரு 1/2 லிட்டர் என்ன செய்யறாங்க? காலையிலேயே அருந்துகின்ற பொழுது உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும். இந்த தண்ணீருக்கு அவ்வளவு ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. இப்ப இந்த தண்ணீர் குடிக்கின்ற பொழுது ஆற்றலும் கிடைத்து விடுகிறது, கழிவுகளும் வெளியேறி விடுகிறது. காலையில் இருந்தவர், முதிர்ந்த வயது உள்ளவர்கள் எல்லாம் பழக்கத்தை பழக்கி கொண்டு வருகிறார். காலையிலே எழுந்தவுடன் ஜெபித்த பிறகு, அன்றாட காலை கடலில் முடித்த பிறகு தண்ணீர் என்ன செய்யறோம்? அருந்துகிறோம். தண்ணீர் அருந்துகின்ற பொழுது குடல் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு ஒரு எனர்ஜி கிடைப்பதை நாம் என்ன செய்யறோம்? அறிந்து கொள்கிறோம். அடுத்து பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடம் தண்ணீர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடம் தண்ணீர் கேட்கின்ற பொழுது, நான் சமாரியா, நீ யூதா, எப்படி தண்ணீர் என்னிடத்தில் கேட்கலாம்? அப்ப பாருங்க, சமாரியாஸ்தினுடைய சகல காரியங்களை அறிவிக்கின்ற பொழுது ரொம்ப திகைத்து போனார் சமாரியா பெண். ரொம்ப திகைத்து போய், மிக என்னுடைய உண்மைகளை எல்லாம் சொல்லுகிறாரே என்று சொல்லி அந்த சமாரிய பெண் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து சந்தோஷத்துல இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கிற தண்ணி தாகத்தை மீண்டும் கொண்டு வரும். தாகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணி அது ஜீவ தண்ணி. அந்த தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் வராது. அதே போலதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இந்த வேத வார்த்தையில தாகமாக நாம் இருப்போம் என்று சொன்னால், வாழ்வுல வருகிற போராட்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வறுமைகள், நெருக்கடிகள், கடன் சுமைகள், பல காரியங்களையும் நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு வந்து விடுகிறது. ஆக ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீரா இருக்கிறது. ஆக மனித தண்ணீர் ஒன்றாக இருந்தாலும், ஆண்டவர் கொடுக்கிற தேவ தண்ணீராக இருந்தாலும் கூட, மனித தண்ணி தாகத்தை உண்டு செய்கிறது. தேவன் கொடுக்கிற தண்ணி அது ஜீவ தண்ணீராக மாறிவிடுகிறது. அப்பதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணி ஒரு காலம் உங்களுக்கு என்ன செய்யாது? தாகம் உண்டாகாது. அப்ப அந்த தாகம் வராமல் என்ன செய்கிறார்? அவர் பார்த்து கொள்ளுகிற ஒன்றை நாம் என்ன செய்யறோம்? அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து நாம பார்ப்போம்னு சொன்னா, 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-12 முடிய நாம் பார்த்தா, அங்க நாகமானை குறித்து நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நாகமான் மிகுந்த படை தளபதி, எல்லா பொருளாதார வசதிகளும் உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆனாலும் அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்கு. அவருக்கு ஒரு அச்ச உணர்வு, அவருக்கு ஒரு ஆற்றல், சுறுசுறுப்பு, எனர்ஜி இல்லாமையே சோர்ந்து போய். ஆனா பாருங்க, நாகமானுடைய வீட்டுல ஒரு சிறு பெண்மணி இருக்கிறார். அந்த பிள்ளை அந்த வீட்டுல வீட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த பிள்ளை சொல்லுகிறார், அங்க தேவ மனிதனை போய் சந்தித்தால், தீர்க்கதரிசி சந்தித்தால் எஜமான் சுகம் பெறுவார் என்று சொன்ன உடனேயும் அவருடைய மனைவி சொல்லுகிறார். இன்னைக்கு அதேதான், மனைவி என்ன சொல்றாங்களோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. வீட்டுல குடும்ப தலைவிகள் சொல்வதெல்லாம் உண்மை. அவர்கள் சொன்னா ஆண்களுக்கு நல்லது. அவர்கள் அருமையான குடும்ப தலைவிகள், பெண்மணி சகோதரிகள் சொல்லுகின்ற வார்த்தை ஆண்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஏற்ற ஒரு வார்த்தையா இருக்கும். உடனே நாகமானுடைய மனைவி சொல்றாங்க, நீங்க போங்க, இந்த மாதிரி இந்த பெண் சொல்லுகிறாள், அதன்படி செய்யுங்க என்று சொன்ன உடனேயும் இவர் போய் அரசாங்கத்திட்ட முறையிட்டு அவருக்கு தேவையான எல்லா வண்டி வாகனங்களும் கடிதங்களும் எடுத்துக்கொண்டு வருகிறார். அவர் போய் பார்த்த ராஜா அந்த கடிதத்தை வாங்கி படித்து விட்டு, எனக்கு விரோதத்தை உண்டு செய்கிற செயல் அல்லவா, யாராகிலும் சுகத்தை எந்த மனிதனாகிலும் கொடுக்க முடியுமா? இந்த குஷ்டரோகத்தை என்னால் எப்படி சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர் கதறி தன்னுடைய சட்டையில எல்லாம் கிழித்து போட்டார். இந்த செய்தி எலிசாவுக்கு, ஏன் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிற? இது தேவ செயல் அல்லவா? இது தேவனுடைய அதிசய அற்புதம் அல்லவா? உடனடியாக அந்த மனுஷன் என்னிடத்துல அனுப்ப, அவ்வளவுதான். உடனடியாக நாகமா தன்னுடைய ரதத்தோடு, அன்றைக்கெல்லாம் ரதம்னா உங்களுக்கு தெரியுமில்லையா, இன்னைக்கு ஒரு அரசாங்க படம் வருதுன்னா அப்படியே ஒரு 10-15 காரு சைலண்ட் ஒழித்து கொண்டு வரும். பெரிய பெரிய பதவியில் இருக்கிற மனிதனுடைய வீட்டிற்கு வரும்.
அப்படியே ஏரியாவே களை கட்டும், ஏரியாவே பயங்கரமாக இருக்கும். அதே போல இந்த தேவ மனுஷன் எலிஷாவை பார்ப்பதற்கு ஒரு படைகளோடு திரண்டு அவனுடைய வீட்டுல நிற்கிறார். ஆனா என்ன செஞ்சிருக்கணும், வேற மனிதன் பயந்து போய் எழுந்து வெளியே வந்து கையை கட்டியெல்லாம் நிக்கணும். தேவ மனுஷன் எலிஷா உள்ளேயே இருந்து கொண்டு உடனடியாக ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். நீ போய் யோர்தானிலே 7 தரம் நீ என்ன செய், முழுகு, அவ்வளவுதான். நாகமானுக்கு வந்தது கோபம். தேவ மனுஷன் வெளியே கூட வந்து பார்க்கவில்லை, உள்ள இருந்தே ஒரு பதில். அன்பானவர்களே, தேவன் மனிதனிடத்தில் வந்தாவே சுகம். அவர் வந்து நேர்ல பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாகமான் சொல்லுகிறான், அவர் கைகளிலே என்னுடைய சரீரம் முழுவதும் எண்ணெய் வைத்து அதை தடவி சுகத்தை தருவார் என்று சொல்லி இவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அதேதான். மருத்துவம்னு கேட்டா இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை முடிந்தது. ஏதோ டேப்லெட், இந்த டேப்லெட்ல அந்த டேப்லெட் சாப்பிட்டா தான் நான் சுகம் பெறுவேன், அந்த இன்ஜெக்ஷன் போட்டா தான் நான் சுகம் பெறுவேன். இப்படித்தான் நம்ம உலகம் போயிட்டு. இந்த மருத்துவர் பார்த்தா சரியில்லை, யார் நிறைய காசு வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட போனா தான் சுகம் கிடைக்கும். நமக்குள்ளாகவே ஒரு தவறான ஒரு கற்பனை. தேவனோடு பேசுகின்ற பொழுது நமக்கு என்ன பிரச்சனையோ அது தேவன் வந்து என்ன செய்கிறார், எளிமையாக மாற்றி விடுகிறார். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, பைனாப்பிள சாப்பிட்றோம், மாங்காய் சாப்பிட்றோம், பெலாச்சொலைய சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து ரத்தத்திற்கு சூடு ஏற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பழங்கள். எப்பொழுதுமே ரத்தம் வந்து சூடாக இருக்கும். அந்த ரத்தத்தை தளர விடக்கூடாது. அந்த ரத்தத்திற்கு ஒரு எனர்ஜி கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒன்றா இருக்கு. அடுத்து வந்து சரீரங்களே ரத்தம் குறைந்து போனால் உடனடியாக அதற்கு திராட்சை பழம் வந்து நமக்கு எனர்ஜி தரும். திராட்சை ஜூஸ் அல்லது திராட்சை மென்று சாப்பிடுகின்ற பொழுது அதற்கு தேவையான எனர்ஜி, சத்து சகலமும் நமக்கு கிடைத்து விடுது. அது அன்பு சகோதரிகளுக்கு திராட்சை என்பது மிக மிக அவசியமான ஒன்று, மாதுளையும் அவசியமான ஒன்று. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனங்கள் மூலியமாகத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். சகோதரிகள் எந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குடும்பமும் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். சரி, இந்த படைத்தலைவனாகிய நாகமா அதிர்ந்து போய் என்ன செய்கிறான், என்னை போட்டு சுகப்படுத்துவார் என்று நான் நினைத்தேன், போய் தண்ணீர்ல முழுக சொல்கிறாரே என்று சொல்லுகிறார். உடனடியாக கோபத்தோடு என்ன செய்து நான் கிளம்பிட்டேன். நான் தண்ணீர்ல எல்லாம் குளிக்க முடியாது, அது எங்க ஊர்லயே எல்லா குளம் இருக்கு, ஆறு இருக்கு, குட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ இங்க வந்து குளின்னு சொல்வதற்காகவா நான் அங்கிருந்து படையெல்லாம் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய திரளான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் சேனை கட்டி வந்தனே. என்னுடைய சரீரம் தேவ மனிதன் தொட்டுத்தான் சுகமாக வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன் என்று சொல்லி அவன் போய் கோபத்துல போயிட்டு இருக்க, வண்டியெல்லாம் வேகமா போகுது. அதிகாரி கோவப்பட்டாங்க, என்ன நடக்கும், எல்லாரும் பின்பதாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு மனுஷன் பாருங்க, மிக நாசூக்கா, மிக இதமா, பழத்தை வந்து கடப்பாறையில கொத்தக்கூடாது, பழத்தை வந்து ஊசியில போச்சுன்னா மிக எளிமையா போயிட்டு வந்து வார்த்தைகளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு குடும்பத்துல பிரச்சனைன்னு சொன்னா அது மிக நமது உறவினர்கள், நண்பர்கள், திருச்சபை மக்கள்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. இவர் சொன்னாதான் சரியாகும், இவர் சொன்னாதான் அந்த மைண்டினுடைய கடுமையான இறுக்கமான செயல் தளர்ந்து போ. அப்போ இந்த மனுஷன் நாகமானுக்கு சொல்றான், ஐயா, அவர் ரொம்ப பாரமான ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, தண்ணீல முழுகு என்று சொன்னார். அது எவ்வளவு சிரமம், அது எவ்வளவு கஷ்டமான செயலா, ஒன்றுமே எளிமையான ஒரு செயல் என்று சொன்ன உடனேயும் அப்படியே மைண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக உடனடியாக அவர் என்ன செய்கிறார், சரி அந்த தேவ மனுஷன் சொன்னதை செய்து பார்ப்போம் என்று சொல்லி போய் தண்ணீரிலே முழுகிறான். 7வது முறை முழுகின பிறகு அவனுடைய சரீரமெல்லாம் சிறு பிள்ளையின் சரீரம் போல ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, சுகத்தை பெற்றுட்டு அப்படியே போகல, அவன் கொண்டு வந்த வண்டிகளிலே கொண்டு வந்த எல்லா அன்பளிப்பு
எடுத்துக்கிட்டு தேவ மனுஷங்கிட்ட வர, ஐயா சுகம் பெற்றுட்டேன். காரசாரமா இருந்துட்டு சத்தம் போட்டு போனாரே, மீண்டும் அவர் வருகிறார். பேசுகின்ற பொழுது நாம் சில நேரங்களிலே சிந்தித்துத்தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டா மறுபடியும் அவரோடு நட்புறவு வைக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. மீண்டும் அவரோடு நாம் என்ன செய்யலாம்? மீண்டும் அவரோடு இணங்கி போக வேண்டிய காலகட்டம், கால சுழற்சி மாறும். யாரையுமே தூக்கி எறிந்து விட முடியாது. யாரையுமே அவ்வளவு எளிதாக தள்ளிவிட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களோடு மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு வரலாம். அதான் வசனம் சொல்லும், சத்துருவை சிநேகிப்பாயாக. அப்ப அந்த மனுஷன் எலிசாவை தூக்கி எறிந்து விட்டு போனானே, அதே மனுஷன் மீண்டுமாக வந்து கெஞ்சுகிறான். ஐயா நான் சுகம் பெற்றுட்டேன், காணிக்கை தருகிறேன், நீங்க வாங்கித்தான் ஆகணும். தேவ மனுஷன் காணிக்கை வாங்கவே இல்லை. ஏன்னு கேட்டா தேவனுடைய கரமே தேவ மனிதனோடு இருக்கின்ற பொழுது காணிக்கை என்ன பெரிய காணிக்கை என்று அவர் என்ன செய்யல, காணிக்கைக்கு முக்கியத்துவம் தரல. நீ கொண்டு வந்ததை அப்படியே எடுத்துக்கொண்டு போய்விடு. இதுதான் தேவ மனிதர். காணிக்கைக்காக தேவ பணி செய்வதே இல்லை யாருமே. தேவ பணி உண்மையாக செய்கின்ற, தேவ பணி தேவனுக்காக செய்கின்ற, தேவ பணி அநேக மக்களுடைய வாழ்வில ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக செய்யறோம். அநேகருடைய பாவங்கள் மாறுவதற்காக செய்கின்றோம். அப்ப பாருங்க, அவன் சந்தோஷத்தோட போனான். அப்ப அந்த தண்ணீர் இந்த நாகமானுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். அப்ப தண்ணீரிலே ஒரு சரீரம் மாற்றம் அடைகிறது, பலன் அடைகிறதை நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 10:42 வசனத்துல பார்த்தா அங்க சொல்றாரு, சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, யாருக்காக எந்த உதவி செஞ்சாலும் அது நமக்கு கிடைக்கும். அடுத்தது அதற்குரிய பலனை நாம் என்ன செய்யறோம், அடைந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். எபேசியர் புஸ்தகத்துல பார்க்கிறோம், அங்க சொல்றாரு, தாம் அதை திருவசனத்தை, எபேசியர் 5:26 வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். இன்றைக்கு அநேக வாழ்வில இன்னைக்கு என்ன செய்யற, திருச்சபைக்கு அநேகர் வர்றோம். ஆனா நமது குடும்பத்துல யாரோ ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்காது இருப்பாங்க, யாராயிலும் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரி, நமது பாவமெல்லாம் இந்த தண்ணீர்னாலதான் சுத்திகரிக்கப்படுகிறது. நமது வாழ்வு ஆசீர்வாதமாக மாறன்னு சொன்னா, நமது வாழ்வு அங்க பரலோகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால், தண்ணீர் முழுக்கு என்பது மிக மிக அவசியம். பாவம் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் என்ன செய்யறோம், வந்து விடுகிறதை நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் நாம நினைத்து பார்க்கணும். தொடர்ந்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தா, அங்க கானாவூர் கல்யாணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகின்ற வேளையிலே அங்க எல்லோருக்கும் என்ன செய்யப்பட்டது, அங்க திராட்சை ரசம் கொடுக்கப்பட்டது. திருமணம் என்று சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகமாக. அந்த நிகழ்ச்சியில பாருங்க, எல்லாருக்கும் திராட்சை ரசம் அருந்தினார்கள். ஆனா என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசம் குறைவுபடும். கல்யாணமே என்ன ஆயிடுச்சு, சந்தோஷத்துல இருந்த கல்யாணம் வீடு அப்படியே ஸ்தம்பித்து விட்டு, திருமண மகிழ்ச்சி சந்தோஷமா இல்லை. காரணம், திராட்சை ரசம் குறைவு, முடிச்சு போச்சு. அப்ப எங்கதான் வராங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஐயா திராட்சை ரசம் குறைந்து விட்டது, என்ன செய்வது என்று சொல்லி எல்லாரும் கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். உடனடியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, தண்ணீரை நிரப்பி வைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஜெபிக்கிறார். அந்த தண்ணீரெல்லாம் திராட்சரசமாக மாறுகிறது. முந்தி கொடுத்ததை விட பிந்தி கொடுத்த திராட்சரசம் மிக சுவையாக, மிக சந்தோஷமாக, ருசியாக இருந்ததை
அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார். அப்போ அங்க கொடுத்த திராட்சரசத்துக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்ல. ஆண்டவர் ஜெபித்து கொடுத்த அந்த தண்ணீரை ஜெபித்து கொடுத்த அந்த திராட்சை ரசத்திற்கு அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ ஒரு இனிமையாக அவர்கள் அறிந்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் கொடுப்பதெல்லாமே அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது, மிகுந்த ருசிகரமான காரியங்களைத்தான் தருகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்கிறோம். இறுதியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்துல நாம் பார்ப்போம்னு சொன்னா, அங்க எத்தியோப்பிய மந்திரி குறித்து நாம் எத்தியோப்பிய மந்திரி என்ன செய்கிறான்? ரதத்திலே போய் கொண்டு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு அவர் பயணம் மேற்கொண்டு அவ்வளவு பெரிய அதிகாரி வேதத்தை வாசிக்கிறார். எவ்வளவு வேலை பளு இருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார். ரதத்தில் போகின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு போகிறதை நமக்கு திருமறை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தா எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு போகிறார். அது எவ்வளவு ஆச்சரியம், அதிசயமா இருப்பார். அவர் ஆவிக்குரிய ரீதியில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். இப்ப இங்க பாருங்க, தேவன் அங்க தேவ மனுஷனை பார்த்து உடனடியாக ரதத்துல நீ போய் சேர்ந்து. உடனே பிலிப்பு என்ன செய்கிறார்? பிலிப்பு ரதத்தோடு நெருங்குகிறார். ரதத்தோடு நெருங்குகின்ற பொழுது போயிட்டே இருக்கிறாங்க. பிலிப்பு கேட்கிறார், நீங்க வாசிக்கிற வசனத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? அவ்வளவு பெரிய மந்திரிங்க சொல்றாரு, ஒருவன் எனக்கு அறிவிக்க விட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கும் அதேதான். நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொல்றோமே தவிர, தேவ மனிதர்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை நமக்கு கிடைக்குமே என்பதை சில நேரங்களிலே மறந்து விடுது. அப்ப இந்த மந்திரி சொல்றாரு, எனக்கு ஒருவன் அறிவிக்க விட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அப்போ பிலிப்பு அங்க ரட்சிப்பின் திட்டத்தை, இயேசு அடிக்கப்பட்ட காட்சிகளை, ஆண்டவர் நமக்காக மரித்த காட்சிகளை எல்லாம் அவர் அறிவிக்கிறார். அப்போ திருமுழுக்கை குறித்து அவர் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். ஆக அவர்கள் நீண்ட தூரம் அப்படியே பயணம் செய்து கொண்டு போகின்ற வேளையிலே அங்க தண்ணீர் இருக்கிற ஒரு இடம் வந்து விடுது. பிலிப்புக்கு பாருங்க, டீச்சிங் எந்த அளவுக்கு போயிருக்கு. ஒரு மந்திரியவே உடனடியாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வசனத்தை கொண்டு கீழ்ப்படிய வைத்திருக்கார். இன்றைக்கு இருக்கிற மந்திரி பேச முடியுமா? செக்யூரிட்டி நிறைய இருக்கும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், மந்திரிகளை பரபரப்பா இருப்பாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த மந்திரி என்ன செய்தார்? பிலிப்பினுடைய வார்த்தைக்கு இணங்கினார். இணங்குகின்ற பொழுது அவரே சொல்றார், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? நீ இதற்கு மேல் பிலிப்பு ஏதாவது சொல்ல முடியும்? பிலிப்பு சொல்றார், நீ முழு இறுதியத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. உடனடியாக பிலிப்பு என்ன செய்தார் என்று சொன்னால், மந்திரி ரதத்தை நிறுத்த சொல்லுகிறார். ரதத்தை நிறுத்திவிட்டு அங்க தண்ணீரிலே போகிறார்கள். பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்து கரை ஏறின உடனே மிகுந்த சந்தோஷம். வாழ்வில எத்தனையோ சந்தோஷத்தை பார்த்திருக்கிறாரு பதவியில் இருக்கின்ற வேலைகளில. ஆனால் தேவனிடத்துல திருமுழுக்கு பெற்று ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறுகின்ற பொழுது அங்க மிகுந்த சந்தோஷத்தோடு போனார் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாச்சு. அன்பானவர்களை, இன்றைக்கும் அது அவ்வளவு பெரிய மந்திரியா இருந்தாலும் திருமறைக்கு கீழ்ப்படிந்தார். திருமறைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுகின்ற பொழுது அவருக்கு எத்தனையோ பாரம் இருந்திருக்கலாம், அந்த நிமிஷத்துல அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதே போலதான் இன்று தேவ வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்துல பிலிப்பு மிக திறமையாக, மிக சாதுரியமாக, மிக தெளிவாக பேசின ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொண்ட இந்த நாளிலே அன்பானவர்களே, தண்ணீர் அது பாவமுழுக்குக்காக நாம் பெற்றுக்கொள்கிற ஒன்றாக இருக்கிறது. தாகத்திற்கு மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. சரீரத்துக்கு தெம்புக்கு ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த வாய்ப்பை கொடுத்த மலேசியா சபைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கவனித்த உங்களுக்கு நன்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். தண்ணீரை பத்தி நிறைய காரியம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது பேசினா பேசிட்டே போலாம். நிறைய காரியம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு தண்ணீரை பத்தி. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்குன்னு தண்ணீர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாரு. அருமையா போதிச்ச நம்ம இளங்கோக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.